உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. சார், நான் உங்களை பத்தியோ இந்த ஜீப்பு துப்பாக்கி இதெல்லாம் தொலைச்சிட்டு வந்ததை பத்தியோ நான் பாடவே இல்லை சார். நேத்து வாத்தியார் படம் பார்த்துட்டு வந்தேன், அதை முணுமுணுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் விஜய்! டேய், எவனாவன்? அடிங்க சார். நீ ராஜா கிட்ட பறி கொடுத்த ஜீப்பு துப்பாக்கி. ஐயோ, பாவம் இவன் மாட்டிக்கிட்டானே. இன்னைக்கு என்ன ஆக போதோ? சொல்லு, எங்கடா என்ன சாகடிக்கத்தானே போற? என்ன அடிச்சா கொன்னுடு. எனக்கு வேண்டியவங்க என்ன விட்டு போன பிறகு நான் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? என்ன அடிச்சா கொன்னுடு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? You bastard! You call me a bastard? I am an educated man and I am a graduate. I have been brought up in a decent family. You changed me. You have changed me. இந்த காக்கி சட்டை தான் என்ன மாத்தானது. உங்க டிபார்ட்மெண்ட் தான் என்ன மாத்தானது. அம்மா தங்கச்சின்னு உயிருக்கு உயிரா இருந்தனா இப்படி அனாதையா திரியிறேனா? அது ஏன்? படிச்சு பட்டம் வாங்குறேனா? குடிச்சு குடிச்சு குடல் வந்து சாகுறே, அது ஏன்? எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை, மனசுக்குள்ள இருக்கிற வேதனை. வாங்கம்மா வாங்க. சீன் கேனரி, ஜாக்கி சான், ரஜினிகாந்த், கமலஹாசன், தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், விஜயகாந்த், பாக்கியராஜ், சத்யராஜ். எந்த படமா வேணும்? இந்த மாதிரி படங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். சாமி படம் இருந்தா கொடுங்க. ஓஹோ, நீங்க சாமி படம் பாக்குறவங்களா? தேவியின் திருவிளையாடல் இருக்குது, இந்தாங்க கொடுங்க. இந்த வயசுல இருந்தே குழந்தைங்களை சாமி படம் பார்க்க வைக்கிறது தான் நல்லது. போங்க, போய் 10 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு சாயந்தரம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. தங்கச்சி, தங்கச்சி. என்னன்னா? பாசமலருக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கா. பாத்தியா, நான் பூ வாங்கி வர்றதுக்கும் நீ தலை பின்றதுக்கும் கரெக்டா இருக்கு. மலர்களை போல் தங்கை தலை பின்னுகிறாள், அண்ணன் ஆசையுடனே அவளுக்கு பூ சூட்டுகிறான். இந்தா புடவ, வளையல், அசத்தே. என்னடா அது? தங்கச்சிக்கு திடீர்னு புடவை வளையல்னு தடபுடல் பண்ற? பின்ன என்னம்மா, வர்ற தையில கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கு. இப்பத்துல இருந்து சேர்த்தா தானே முடியும். டே முரளி, நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்க, உன் தங்கச்சி கல்யாணத்தை லோன் வாங்கி பெருசா பண்ணிருக்கலாம். அதுக்குதான் ஆண்டவன் கண்ணை திறக்கலையே. அந்த ஆண்டவன் கண்ணை திறக்கலாம் என்னம்மா, என் முதலாளி ஆண்டவர் மனசை திறந்திருக்காருல்ல. என்னடா சொல்ற? அந்த கடையிலேயே நான் தான் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். என் முதலாளி தர்ற சன்மானத்துல தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுறேன் பார். என்னம்மா, கல்யாணம் என்ன ஒண்ணு ஃபீல் பண்ற? இல்லன்னா உன்னையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு போறதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகணும். அம்மா, ஏண்டா டேய், அவளை விட்டு ஒரு நிமிஷம் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அவளை வெளியே போ தரத்துல. அது இல்லம்மா, அவ புருஷன் வீட்டுக்கு போனா தானே ஏன் லைன் கிளியர் ஆகும். டேய், இது மனசுல வச்சு நீ பேசுற. நீ அவன என்னம்மா உடனே திருப்பி கொண்டாந்துட்டீங்க? குடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். குடி. வைகுண்ட ஏகாதசி அதுவுமா கண்ணை முழிச்சு ஒரு நல்ல சாமி படம் பாக்கலாமேன்னு கேட்டா இப்படி ஒரு கேசட் கொடுத்திருக்கியா? பாப்பா பாப்பா பாப்பா. தேவியின் திருவிளையாடல் சாமி படம் தானே. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ட புஸ்தகங்களை படிச்சு பிள்ளைங்க கெட்டு போறாங்களே, சாமி படம் பாக்கலாமே நினைச்சு வாங்கிட்டு போனா இப்படி ஒரு கேசட் கொடுத்திருக்கே. உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, மான ரோஷம் இல்ல? இப்படி ஒரு குழப்பம் நடத்துறதோட பிச்சை எடுத்து திங்கலையா? என்னடா குழப்பம் வச்சு இருக்கமா? சார், சாமி படம் கேசட் கேட்டா ப்ளூ ஃபிலிம் கேசட் கொடுக்குறா சார். இவன் ஒரு சும்மா வரக்கூடாது. டேய், நீ போடா போடா சார். போட நான் சொல்றேன். சொல்லுங்க கொஞ்சம். விடக்கூடாது சார். அவனுக்கா நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். டேய், இது நல்ல கடை இல்லையா? பலான கிடையாது. பணக்காரங்கன்னா 1008 தில்லுமுள்ளு இருக்கும். அதுல ஒரு தில்லுமுள்ளு தான் இந்த ப்ளூ ஃபிலிம். ஐயோ, அதுக்காக தாண்டா அவனுக்கு 1500 ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். டேய், உன் 1500 ரூபாய் வேணா ஒரு மண்ணு வேணாண்டா. உங்க அப்பன்கிட்ட போய் நேர்ல பேசிக்கிறேன். நான் சொன்னபடியே முடிச்சிருப்பா. என்னது மனசாட்சியா? வசதி உள்ளவன், பதவியில் உள்ளவன்
இவங்கெல்லாம் மனசாட்சியை பத்தி பேசவே கூடாது. முதலாளி நான் சொன்னபடி செய். முதலாளி, நான் இப்படி நடக்குன்னு நினைக்கவே இல்லை முதலாளி. என்னப்பா நடந்துச்சு? ஆஸ்பத்திரி கட்டணும்னால உங்ககிட்ட தான் வராங்க. மந்திரி பதவி வேணும்னால உங்ககிட்ட தான் வராங்க. ஏன் எதிரிக்கு மந்திரி பதவி போகணும்னால உங்ககிட்ட தான் வராங்க. மொத்தத்துல அன்னக்காவடியில இருந்து அமைச்சர் வரைக்கும் படி அளக்கிற கடவுளே நீங்க தான். உங்க வீட்டை கோயில்னு நினைச்சு எத்தனையோ பேர் கற்பூரத்தை கொளுத்தி தேங்காயை சூற விட்டு போறாங்க. அதுக்கு என்னப்பா இப்போ? உங்க பையன் அஜய் உங்க மான மரியாதையெல்லாம் குழி தோண்டி போச்சுட்டான். அப்படியா? இந்த மாதிரி கேசட்ல பொம்பளைங்களை நிர்வாணமா படம் எடுத்து வைக்கிறாங்க. உண்மையாவா? வேணும்னா இப்பவே போட்டு பாருங்க சார். வேண்டாம்பா, என் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன். முதலாளி, நீங்க போலீஸுக்கு போன் பண்ணா உங்க மான மரியாதை எல்லாம் போயிடுமே முதலாளி. இறப்பா. முதலாளி, படிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு வேலை போட்டு கொடுத்த தெய்வம் நீங்க. போலீஸுக்கு தயவு செஞ்சு போன் பண்ண வேண்டாம். நீங்களே அவனை கண்டிச்சு விட்டுருங்க. இறப்பாரு, 100 நல்லவங்க உள்ள இருக்கலாம், ஆனா ஒரு கெட்டவங்க கூட வெளியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். வேண்டாம் முதலாளி. ஏய், முதலாளி பேசாம இரு. வேண்டாம். முதலாளி முதலாளி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. இன்ஸ்பெக்டர் இல்ல? இல்ல ஏட்டு இல்ல, எல்லாம் எங்கப்பா போய் தொலைஞ்சிட்டாங்க? முரளின்றவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. முரளி வீட்டுக்கா? எந்த முரளி? ஆண்டவர் கடையில வேலை செய்யறாரு அந்த முரளி. என் கடையில வேலை செய்யற முரளி வீட்டுக்கா? ஆமா. எதுக்கப்பா? அவங்க அம்மாவையும் தங்கச்சி அரெஸ்ட் பண்றதுக்காக. ஆ? உங்க அம்மாவையும் தங்கச்சி அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்க உங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா? முதலாளி, எதுக்காக முதலாளி எங்க அம்மாவையும் தங்கச்சியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? தெரியலையேப்பா. அம்மா. நான் பார்க்க பிறந்தா பையன் என் பையனையா போலீஸ்ல மாட்டி வைக்க பாக்குற? டேய், 3 தலைமுறைக்கு நான் வில்லன்டா. இதெல்லாம் ஏன் சார் கூட்டு போறீங்க? நான் வீட்டு சொந்தக்காரன் சார். இவங்க இங்க குடியிருக்காங்களா? நல்லவங்களா பார்த்து வீடு கொடுத்து. இவங்க எல்லாம் நல்லவங்க சார். யாரு இவங்க நல்லவங்களா? மூஞ்சில பாரு எழுதி விட்டுருக்க பிரார்த்தனை. இவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கேன். போய் அப்போ அம்மா. அம்மா, தங்கச்சி. எங்களை அநியாயமா இப்படி போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்களே முரளி. டேய், மரியாதை நான் யார்கிட்ட வேலை செய்யறேன் தெரியுமா? ராஜாவர்கிட்ட வேலை செய்யறேன். ஏய், எங்க அம்மா ஒரு ஆஸ்தும நோயாளிடா. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கிறா. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. எதுக்காக எங்க அம்மாவின் தங்கச்சி இங்க கொண்டு வந்தீங்க? ஏய். ஏய். ஏன்னு உனக்கு தெரியாது? உங்க அம்மாவும் தங்கச்சியும் பிரார்த்தனை நடத்தினா அவங்களை எல்லாம் வெளியே விட்டு வச்சிருப்பாங்க. டேய். முரளி. ஐயோ. 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 முரளி. ஐயோ. முரளி. முரளி. அம்மா. 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 ஐயா, வந்துட்டீங்களா ஐயா? ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா. உட்காருங்கய்யா. ஐயா, நீங்க ஒரு போன் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே அவங்களை வெளியே அனுப்பிச்சிருப்பேனே. முடியாது. சரிங்கய்யா. ஐயா. ஐயா. எழுந்துரு, எழுந்துரு. ஐயா, என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, அதுதான் எங்க அம்மாவும் தங்கச்சியும். ஐயா, கவலைப்படாத, நான் இருக்கிறேன் இல்ல. அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போ, மத்தத நான் பாத்துக்கிறேன்.
ஏன்பா நல்ல குடும்பத்துல உள்ளவங்கன்னு வீட்டை வாடகைக்கு விட்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. சார் ஒன்னும் சொல்ல வேண்டாம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன காரி துப்புறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நாள் டைம் தரேன். சரிங்க சார். ரொம்ப நன்றி. பகலான கதவை சாத்தி வச்சுங்கடி, ராத்திரியான திறந்து வச்சுக்கங்க. பத்தினி வேஷம் போடுறதுக்கு இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஏண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மூடி வச்சிருப்பீங்க? நீங்க பண்ண பிசினஸ்க்கு கதவை மட்டும் மூணா பத்தாது, ஜன்னலையும் சேர்த்து மூடுங்க. என்ன பாத்திர போறாங்க. ஏண்டி பாத்திர பணத்தை மூட்டை கட்டுறீங்க? அதான் எங்க ஊரு மானம் மரியாதை எல்லாம் மூட்டை கட்டிட்டீங்களே. இன்னும் எந்த ஊர்ல போய் இந்த தொழிலை பண்ண போறீங்க? இந்த தொழில் பண்றதுக்கு தூக்கு பாட்டி சாவலாம். அம்மா அம்மா தங்கச்சி அம்மா அம்மா இந்த புள்ளையால இனிமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு போயிட்டியா தங்கச்சி? இந்த அண்ணனால உன்னை கட்டி கொடுக்க முடியாதுன்னு போயிட்டியாமா? நீங்க ரெண்டு பேரையா என்ன தனியா விட்டு போறீங்க? இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இப்ப சொல்லுங்க ஐயா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீங்க தானே? இந்த காக்கி சட்டை தானே? உங்க டிபார்ட்மெண்ட் தானே? டேய், ரவுடி ராஜாவை பத்தி கேட்டா சொந்தமா ஒரு கதை சொல்றியா? இத பார், இன்னும் ஒரே வார்த்தையில அவனை நான் லாக்அப்ல தள்ளல, என் பேர் இன்ஸ்பெக்டர் விஜய் இல்ல. போடா. ஒரு வாரம் ஜாஸ்தி. இன்னும் ஒரே நாள்ல அந்த ராஜாவை நீ அரெஸ்ட் பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஒரு சிங்கத்துக்கு கோபம் வரணும்னா அதனுடைய குட்டி அழிக்கணும். ஒரு பாம்புக்கு கோபம் வரணும்னா அதனுடைய புத்தியே அழிக்கணும். ஒரு மனுஷனுக்கு கோபம் வரணும்னா அவன் குடும்பத்தையே அழிக்கணும். ஐயா புரியல? அந்த இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு கோபம் வரணும்னா அவன் குடும்பத்தையே அழிக்கணும். இன்னைக்கு மகளோட பிறந்த நாள், நல்ல நாள். அதுவுமா நீ எங்க கூட இல்லாதது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் மக வேற டாடி வேணும் டாடி வேணும் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இத பாருப்பா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே புறப்பட்டு வர்ற. இத பாருங்க, அண்ணி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உடனே புறப்பட்டு வர வேண்டாம். ஆர்த்தி, போலீஸ்காரருக்கு முக்கியம் குடும்பம் இல்ல, டியூட்டி. குழந்தையை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கிறேன். சிங்கக்குட்டி நீயே
என்னமாச்சு ஆர்த்தி ஆர்த்தி என்னமா இது ரத்தம் ஆர்த்தி சொல்லுமா என்னாச்சு ஆர்த்தி சொல்லு சொல்லு எங்க அப்பாவையும் உங்க அடியையும் கொன்னுட்டாங்க. அண்ணி 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 அண்ணி